ஆதியாகமத்தின் புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்தினுடைய 13-14 வசனங்களை நான் உங்கள் முன்பாக நிறுத்தினேன். ஆபிரகாம் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போன போது, அந்த ஆபிரகாம் விட்ட உடனே ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே நீ கண்களை ஏறெடுத்து பார், நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுப்பே என்று ஆசீர்வதித்தார். 4 திசையின் ஆசீர்வாதம், கிழக்கு திசையின் ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? உபத்திரவத்தை மாற்றுகிற ஆசீர்வாதம். மேற்கு திசை இளைப்பாறுதலின் ஆசீர்வாதம், இன்னொன்று எழுப்புதலின் ஆசீர்வாதம். 3வது தெற்கு திசை சிறையிருப்பை திருப்புகிற ஆசீர்வாதம். 4வது வடக்கு திசை வாக்குத்தத்தத்தை உறுதி பண்ணுகிற ஆசீர்வாதம், வாக்குத்தத்தத்தை ரீகன்ஃபர்மேஷன் பண்ற ஆசீர்வாதம். அந்த 4 ஆசீர்வாதத்தின் கர்த்தர் நேற்று நம்மோடு ஆபிரகாம கண்களை ஏறெடுத்து பார், நீ தேசத்தை விட்டதுனால, இனத்தை விட்டதுனால, தகப்பன் வீட்டை விட்டதுனால பார் என்று சொல்லி அவரே பார்க்க சொல்றார். பார்க்க சொல்லி ஆசீர்வதித்தார். எப்போ? லோத்துவை விட்ட உடனே. லோத்து பிரிந்து போகிறவன், லோத்து அழைக்கப்படாதவன், லோத்து உடனடி தீர்வை விரும்புகிறவன், லோத்து உலகத்தில் விளைவுகள் மீது நோக்கமாக இருக்கிறவன், லோத்து உபத்திரவத்தை சகிக்க கூடாதவன். லோத்து இவனை விடணும். யாரை விடணும்? லோத்துவை விட்டணும். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி பிரிந்து போகிறான், எல்லா காரியங்களிலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளை நோக்கிறவன். இந்த லோத்தை பத்தி ஒரு காரியம் சொல்றேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சு கண்களை ஏறெடுத்து பாருனார். உன் கண்ணை பாருப்பா, உன் பார்வையை பாரு, 4 திசையை பாரு, உனக்கு ஆசீர்வாதம். இப்போ லோத்து பார்வை எப்படி இருக்கு பாருங்களேன். லோத்து பார்வை 10ஆம் வசனம் 13:10 பாருங்க. லோத்து சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்துச்சான். சோதோம் குமாரா அவனுக்கு எப்படி இருந்துச்சான்? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். ஆஹா, இவன் பார்வையை பாருங்கப்பா. ஆபிரகாம் பார்வை ஆண்டவரே சொல்றாரு, டேய் நீ தேசத்தை இனத்தை தகப்பன் வீட்டை விட்ட பாத்தியா, இப்ப கண்களை ஏறெடுத்து பார். லோத்துவை விட்டு இப்ப கண்களை பாரு, 4 திசை ஆசீர்வாதம். ஆனா லோத்து பார்வை சோவாருக்கு போகிற வழி கர்த்தரின் தோட்டம் போல இருந்துச்சான். உலகம் அவனுக்கு எப்படி பார்க்கற தெரியுது? இன்பமா இருக்கு. உலகம் ரொம்ப இன்பமா இருக்கு. எகிப்து தேசத்தை போல இருக்கான் அவன் பார்வை. அப்படி இருக்கு. இன்னைக்கு உலகத்தை ஜனங்கள் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கு? இன்பமா இருக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம். ஐயோ, நான் உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது மீண்டும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் எப்பொழுதும் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். என்னத்தை உண்பது, என்னத்தை குடிப்பது, என்னத்தை புசிப்பது என்று நாளைக்காகவே கவலைப்படுற ஒரு கூட்டம். உலகத்தில் உள்ளவைகள் மீது நீ அன்பு கூறாதே. உலகத்தில் உள்ளவைகள் மீது அன்பு கூர்ந்தால் என்னிடத்துல உனக்கு என்ன இல்லையா? பங்கே கிடையாதுப்பா. நோ ஷேர் அப்படின்ட்டார். பங்குக்கு இடமே வந்துராது அப்படின்ட்டார். லோத்து பார்வை எப்படி இருக்கு? அவன் தரிசனம் நல்லா அழைக்கப்பட்டவன் கூட வந்தான், தரிசனம் உள்ளவர் கூட வந்தான். ஆனா எப்போ இந்த பார்வை மாறிச்சு தெரியுமா? 2-3 வசனத்தை பாருங்க. லோத்தின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம், சண்டை, முறுமுறுப்பு, பிரிவினை வந்த உடனே, விசுவாசத்தை விட்ட உடனே, அழைப்பின் தகப்பனை விட்ட உடனே, விசுவாசிகளின் தகப்பனை விட்ட உடனே, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனை விட்ட உடனே, ஆபிரகாம் தேசத்தை இனத்தை தகப்பன் விட்ட உடனே கண்களை ஏறெடுக்க சொன்னா, இங்க இவன் வாக்குவாதம், சண்டை, முறுமுறுப்பு, கசப்பு, பிரிவினை வந்த உடனே விசுவாசத்தை விட்டுட்டான், விசுவாசிகளின் தகப்பனை விட்டுட்டான், அநேக ஜாதிகளின் தகப்பனை விட்டுட்டான், விட்டு வந்தவனை விட்டுட்டான். அதனால இப்ப இவன் பார்வை எப்படி ஆயிட்டு? உலகம் எப்படி தெரியுதா? ஆஹா, கர்த்தரின் தோட்டம் போல இருக்கிறது. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று வாழுகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்?
இன்னைக்கு உலகத்தை கிறிஸ்தவ நான் சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு நல்ல தெளிவா கேட்டுக்கோங்க. சபை உலகத்துக்குள்ள இருக்கிறது, ஆனா உலகம் சபைக்குள்ள வரக்கூடாது. உலகத்துக்குள்ளதான் சபையும் நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்களுக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் உலகம் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளுடைய பார்வை உலகத்தில் உள்ளது மேல இருந்தரவே. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கவனம் சொல்லுங்க, பார்த்து கவனம். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த உடனே நீங்க பார்த்திருக்கீங்களா? யாத்திராம் 13:17, அப்போஸ்தலர் 7:39 பின் பகுதியை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனமடிவாகி அவர்கள் எகிப்துக்கு திரும்புவார்களே என்று சொல்லி அவர்களை கர்த்தர் பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாக அழைத்து கொண்டு போகாமல் செங்கடலின் ஊடாக கர்த்தர் அழைத்து கொண்டு போனார். 7:39 பின்பகுதி சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி போனார்கள். நம்ம சபைக்கு வருவோம், ஆராதிப்போம், வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் வெள்ளை சேலை கட்டுறதுல நம்மளை அடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விட்டா நகையும் கலட்டுவோம். ஆமென். நல்லது, நானும் கலட்ட கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் விடுவோம், ஆனா இருதயம் மட்டும் எங்க இருக்கு? ஆமா 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 எங்க இருக்கு? எகிப்துக்கு ஓரத்துல வந்த உடனே 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, எகிப்து தேசத்துல கல்லறை இல்லையா என்று சொல்லி இப்படி வனாந்தரத்துல எங்களை அழிக்கும்படி இப்படி வனாந்தரத்திலையா கொண்டு வந்தீர்? எகிப்துல எங்களுக்கு கல்லறை வைத்திருந்தான் அல்லவா? நாங்கள் அடிமைகளாய் இருந்தாலும் எங்களுக்கு கிரானைட் போட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியும் கிரீடமும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று 2 கேண்டில் ஒரு புறாவை பறக்க விடுவான்லா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு சபை, கல்லறைக்கு ஒரு சபை. எகிப்து தேசத்துல கல்லறை இல்லையா என்று சொல்லி இப்படி வனாந்தரத்துல அழிக்க வந்தீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருந்தா எனக்கு நல்ல கல்லறை இருக்கும், இங்க வனாந்தரத்துல எங்க மச்சானை எங்க புதைச்சே, என் மாமாவை எங்க புதைச்சே, எங்க அம்மாவை எங்க புதைச்சேன்னு யாருக்குவே தெரியும்? உலகத்துல எங்க இங்க இங்க இந்த வில்லியம் ஆல்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? வில்லியம் ஆல்ட் இருக்கீங்களா? வில்லியம் ஆல்ட் தெரியுமாப்பா? அவர் இங்கிலாந்துல இருந்து ஆண்டவர் அவரை அழைச்சி மட்டக்களப்புக்கு போக சொன்னார். ஸ்ரீலங்கா மட்டக்களப்புக்கு போக சொன்னார். கல்யாணம் முடிஞ்சு புது மன தம்பதிகளா அவர் ஹனிமூன் போனதே மட்டக்களப்புக்கு தான். மிஷனரியா கப்பல்ல ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அவ்வளவு புயல், அவ்வளவு அலை மோதல், காய்ச்சல் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, மனைவி ரொம்ப பாதிக்கப்பட்டா. புதுசா கல்யாணம் முடிச்ச ஒரு புதுமண தம்பதி, ஆனா பிள்ளை வியாதினால செத்தும் போச்சு. அப்படியே தூக்கி கடல்லையே அவர் கல்லறை மாதிரி விதைச்சார். கடல்ல வில்லியம் ஆல்ட் வியாதியோடையே போனாரு மட்டக்களப்புக்கு, ஸ்ரீலங்காவுக்கு. போய் 8 மாசம், only 8 months, 8 மாசத்துல 8 சர்ச்சு, 8 ஸ்கூலு, ஒரு கல்லூரி, ஒரு பெரிய அசைவை உண்டாக்கி அப்புறம் அவர் மரித்து போயிட்டார். யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கெல்லாம் கல்லறை எங்க இருக்கு? வில்லியம் ஆல்டோடைய மனைவியின் கல்லறை கடலுக்குள்ளேயா இருக்கு? கடல். இந்த உலகத்துல எனக்கு பேர் வேணும், பிரஸ்தாபம் வேணும் நினைச்சிட்டாலே உங்க இருதயம் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இங்க நமக்கு தேவை கிடையாது பேரு, பிரஸ்தாபம். ஆமென் ஆமென். ஒரு பாட்டை, ஒரு ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்து ஒரு யூடியூப்ல போட்டுட்டா அந்த பாட்டு ஃபேமஸ் ஆயிட்டா, என் பாட்டை நீ பாடுனா நான் யூடியூப்புக்கு ஸ்ட்ரைக்கு கொடுத்துருவேன், உன் யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிடுவேன். என் பாட்டை நீ கேளு, நீ பாடாத, தனியா பாடிக்கும். யூடியூப்ல நீ ஏன் போடுற? நான் சம்பாதிக்கிறேன். இப்ப எல்லாம் அவங்க பாட்டை மத்தவங்க பாடுனா என்ன ஆயிருது? யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிடுறான், ஸ்ட்ரைக் கொடுத்து யூடியூப் சேனலே க்ளோஸ் பண்றான். இப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கு. யாரு பாட்டு?
அவர் கொடுக்கலின்னா ஒரு பயலும் பாட்டு பாட முடியாது. அவர் ராகம் கொடுக்கலின்னா பாட முடியாது. அவர் வார்த்தை கொடுக்கலின்னா பாட முடியாது. அவர் பிரசங்கத்துக்கு வார்த்தை கொடுக்கலின்னா இங்க பிரசங்கம் பண்ண முடியாது. யார் பாட்டு, யார் பிரசங்கம், யார் டியூன்? பரலோகத்திலிருந்து அவர் கொடுத்தது. இது என்னுடையது அல்ல, என் பேருக்கு கர்த்தர் கொடுத்ததல்ல, என் பிரேயர் பிரஸ்தாபத்துக்கு கொடுத்ததல்ல. சாங் என் பேர் விளங்கும்படி நான் செய்வேனானால் எனக்கு ஐயோ. இன்னும் என் பார்வை உலகத்தை தான் பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். லோத்து, உனக்குள்ள வாக்குவாதம், சண்டையும், பொறாமையும், கசப்பும், முறுமுறுப்பும் வந்த உடனே உன் பார்வை எங்க போயிருச்சு? கர்த்தரின் தோட்டத்தை போல உலகம் உனக்கு இன்பமா இருக்குதா? இன்னைக்கு அநேகருக்கு உலகம் அப்படி இன்பமா இருக்குமானா, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பார்வையை மாற்ற தேவன் தம்முடைய கரத்தை தொடுவாராக. அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.